எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த தெற்காட்டா ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான மோல்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நேச்சுரல் க்ளே யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். டிசைன் பண்ணின அப்புறம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். க்ளேவை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணின அப்புறம் ப்ரஷில் லைட்டாக ஆயில் எடுத்து நம்ம மோல்டில் வந்து அப்ளை பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஆயில் அப்ளை பண்ணுறதுனால டிசைன்ஸ் வந்து ஈஸியாக மோல்டுலேருந்து வெளியே எடுக்க முடியும். இந்த மோல்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக க்ளே எடுத்து மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். தெற்காட்டா ஜுவல்லரி மோல்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது எப்போவுமே மோல்டு கீழே வச்சு அதுக்கு மேலே தான் களிமண் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். ஏன்னா சிலிக்கான் மோல்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், களிமண்ணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து டிசைன் பண்ணும்போது வந்து அது டிசைன் வந்து அன்ஈவனாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி பேக் சைடை ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ மோல்டை திருப்பி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த டிசைன் ஈஸியாக வெளியே வந்துடும். இதே மாதிரியே எல்லா டிசைன்ஸையும் மேக் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு டைம் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம். இது வந்து சின்ன டிசைனாக இருக்கிறதுனால அப்படி பண்ணலாம். பெரிய பெரிய பெண்டன்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிசைனுக்கு ஒரு டைம் வந்து ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இம்ப்ரெஷன் கரெக்டாக விழுகும். இப்போ மறுபடியும் பேக் சைடு திருப்பி மெதுவாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். நமக்கு எவ்வளோ பீசஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே இதே மெத்தட்லேயே மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற டிசைனில் எக்ஸஸாக இருக்கிற களிமண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட டூத் பிக்கு இல்லை ஏதாவது பின்னு, ஏதாவது குச்சி, அந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கிற எக்ஸஸான களிமண்ணை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு சைடில் இருக்கிற எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். மறுபடியும் நம்ம டிசைனில் சைடில் இருக்கிற எக்ஸஸான களிமண்ணை டூல்ஸ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த நெக் செட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ பீசஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாங்க. வாட்டர் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் நல்லா கிடைக்கும். டிசைன்ஸ் முடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணும்போது திட்டாக இல்லாமல் பெயிண்ட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம களிமண்ணில் பண்ண டிசைன்ஸை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் பென்னோட நிப் எடுத்திருக்கேன். களிமண்ணில் நீங்கள் எந்த ஜுவல்லரி பண்ணாலுமே வந்து அந்த ஜுவல்லரியை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணும்போது பார்க்க இன்னும் அழகாக தெரியும். ஹைலைட் பண்ணாமல் ஒரு ஜுவல்லரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது அதோட லுக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இப்போ நம்ம கியர் ஒயர் போடுறதுக்காக ஏதோ ஒரு கம்பி வச்சு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மெதுவாக 2 சைட்லேயுமே ஈவனாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பீசஸ்க்குமே ஈவனாக ஹோல்ட் பண்ணிக்கலாங்க. பொறுமையாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா கிராக் இல்லாமல் கரெக்டாக வரும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க இது வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 டிசைன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ஒரு 3 to 4 days வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வெயிலில் காய வைக்க வேணாம், நீங்கள் நிழலில் வீட்லேயே காய வச்சுக்கலாம். 4 days நல்லா ட்ரை பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ண அப்புறம் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ண வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செட்டுக்கு நம்ம கோல்டன் கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோல்டன் கலர் எடுத்துகிட்டு அதில் வந்து கோல்டு பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டு பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுனால ஜுவல்லரியோட லுக்கு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக கோல்டன் பவுடர் மிக்ஸ் பண்ணணுன்னு இல்லைங்க, நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். வேண்டானா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் கோல்டு கலர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வாட்டர் வந்து 1 இல்லைனா 2 ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பெயிண்ட் கூட வாட்டர் ஒரு 2 drops மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். வாட்டர் மிக்ஸ் பண்ணாங்க நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் திட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து ஜுவல்லரியில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கோல்ட் கலர் பெயிண்ட்டில் கோல்ட் பவுடர் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா ரிச் லுக் கிடைக்குதுங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நேரில் பார்க்குறதுக்கு நல்லா கோல்ட் ஃபினிஷ் நல்லா தெரியுதுங்க. லைட்டாக ப்ரஷில் பெயிண்ட் எடுத்துகிட்டு நல்லா மெதுவாக அடிச்சுக்கலாங்க. ப்ரஷில் நிறையா பெயிண்ட் எடுக்காமல் லைட்டாக பெயிண்ட் எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அடிச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது வந்து ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் அடிச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாங்க. இதுபோல் தெற்காட்டா ஜுவல்லரி உங்களுக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள்.
டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாங்க. இந்த நெக் செட்டோட ப்ரைஸ் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோங்கிறத நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேக் பண்ண டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே ஈவனாக பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து 2 கோட்டிங் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கோல்ட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் அடிக்கணும். செகண்ட் கோட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிடணுங்க. நான் ஜுவல்லரியை ஹைலைட் பண்ணுறதுக்காக இதில் நான் எக்ஸ்ட்ரா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒன்று ரெட்டு, ஒன்று டார்க் க்ரீன். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக நீங்கள் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லைங்க. நீங்கள் இதில் ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஆட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணாதனால நம்ம கலர் யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலரில் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ்ஷோட பேக் சைடில் எடுத்து நான் இந்த டாட் வைக்கிறேங்க. நீங்கள் ப்ரஷ்ஷில் கூட யூஸ் பண்ணி வைக்கலாம், ஆனால் நான் வந்து பேக் சைடில் தாங்க வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாங்க, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு 2 கலர் வேணாம், மல்டி கலர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாங்க. மல்டி கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா ட்ரெஸ்க்குமே வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க ரெட் கலரை பாதியாக பிரிச்சுட்டு பாதி ரெட் கலரும் பாதி க்ரீன் கலரும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட் கலர் முடிச்சாச்சுங்க. அடுத்து க்ரீன் கலர் பண்ணலாம். க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு 2 ட்ராப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ப்ரஷ்ஷோட பேக் சைடில் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இந்த செட்டுக்கு ஜும்கா ஆர்டர் பண்ணலங்க. அவங்க குழந்தைங்கிறதுனால ஜும்கா வேண்டாம், நெக் செட் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதே காம்பினேஷனில் ஜும்கா வித் வேற ஒரு கலர் காம்பினேஷனில் நம்ம ஒரு ஜுவல்லரி செட்டு வந்து நம்ம வேறு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியிருக்கோங்க. அதோட பிக்சர் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. கியர் வயரை யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு பீஸ்க்கும் சென்டரில் வந்து நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா 2 பீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் ஒரு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணுறோங்க. ஒரு க்ரீன் டிசைன், ஒரு சுகர் பீட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் டிசைன், அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ். இப்படி 1 by 1 மாற்றி கியர் ஒயரில் அதை கோர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் நரம்பில் கூட கோர்க்கலாங்க. ஆனால் கியர் ஒயரில் நீங்கள் கோர்க்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப லாங் லைஃப்க்கு வருங்க இது. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி கோர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான எக்ஸஸாக இருக்கிற கியர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் 2 சைட்லேயுமே வந்து ஒரு 3-4 சுகர் பீட் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கியர் லாக் யூஸ் பண்ணி லாக் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கியர் லாக் எடுத்து ஜுவல்லரி வந்து லாக் பண்ண போகிறோம். கியர் லாக் பண்ணுறதுனால வந்து ஜுவல்லரி பீசஸ் வந்து நகராமல் இருக்குங்க. அதனால் 2 சைடுமே நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு லாக் பண்ணுறதுக்கு நம்ம 2 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ கியர் ஒயர்க்கில் போட்டுட்டு அந்த எட்ஜஸ் வந்து அந்த கியர் லாக்கில் வந்து உள்ள ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் விட்டுட்டு இன்னொரு சைடில் பிடிச்சி இழுத்தோன்னா நல்லா டைட்டாக லாக் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக லாக் பண்ணிவிட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி நல்லா அமுத்தினிங்கன்னா அது டைட்டாக லாக் ஆகிக்கும். 2யுமே அதே மாதிரியே பண்ணிக்கலாங்க. இப்போ டைட்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா டைட்டாக லாக் ஆகிடுச்சிங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரியே லாக் பண்ணணும். அது லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம ஒரு 3 சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடும் லாக் பண்ணுங்கிறதுக்காக 2 கியர் லாக் எடுத்துருக்கோங்க. 2 கியர் லாக்கை சேம் மெத்தட் யூஸ் பண்ணி கியர் ஒயரில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த எட்ஜஸ் வந்து லைட்டாக மடித்து கியர் லாக்கில் உள்ளே விட்டுட்டு டைட்டாக பிடிச்சு கொஞ்சம் இழுத்துக்கலாங்க. இழுத்து உங்களை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா டைட்டாக லாக் ஆகிக்கும். பீட்ஸ் வந்து எங்கேயுமே நகராமல் இருக்குங்க. இப்போ ப்ளையர் யூஸ் பண்ணி கியர் லாக்கை நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க கியர் ஒயரை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டெரகோட்டா நெக் செட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து பேக் ரோப் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் ரோப் வந்து இன்றைக்கி நம்ம கோல்டன் கலர் பேக் ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பிளாக் கலரும் கிடைக்குது, நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹூக்கை ஓப்பன் பண்ணி 2 எட்ஜஸ்லேயுமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். டடா, நம்மளோட டெரகோட்டா ஜுவல்லரி செட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தெரக்கோட்டா ஜுவல்லரி பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்ங்க.